जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति के जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 59வது சர்க்கம் பார்க்க போகிறோம். ஏகோனஷஷ்டிதம சர்கக. ஸ்லோகம் 1. உக்தவாக்கியம் தோ ராஜானாம் கிருபயா குஷிகாத்மஜக அப்ரவீன் மதுரம் வாக்கியம் சாக்ஷாத் சண்டால ரூபினம். சதானந்தர் ஸ்ரீராமனிடம் சொல்கிறார், ஸ்ரீராமா, நிஜமான சண்டால வடிவத்தை ஏற்றுக்கொண்டு வந்து திருசங்க கூறிய விபரம் முழுவதையும் கேட்ட குஷிகபுத்திரர் கருணை கொண்டு அன்பு சொட்ட பேசினார். ஸ்லோகம் 2. ஐக்ஷ்வாக ஸ்வாகதம் தேஸ்து ஜானாமி த்வாம் சுதார்மிகம் சரணம் தே பவிஷ்யாமி மா பைஷி நிருப பொங்கவ. ஏக்ஷ்வாகு வம்ச மன்னனே, உனக்கு நல்வரவு கூறுகிறேன். நீ அறவழியில் செல்பவன் என்பது எனக்கு தெரியும். மன்னரில் சிறந்தவனே, பயப்படாதே, நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன். ஸ்லோகம் 3. அகமா மந்திரே சர்வான் மகர்ஷின் புண்ணிய கர்மணக யஞ்ஞ சாக்யகரான் ராஜம் ஸ்ததோ யக்ஷசி நிர்வ்ரதக. யாகத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மானுஷ்டனர்களான எல்லா மாமுனிவர்களையும் நான் அழைக்கிறேன். அரசனே, அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் கவலை இல்லாமல் நீ யாகத்தை தொடங்கலாம். ஸ்லோகம் 4. குருஷாபக்ருதம் ரூபம் யதிதம் த்வயி வர்த்ததே அனேன சக ரூபேன சரீரோ கமிஷ்யசி. குருவனுடைய சாபத்தால் மாறிவிட்ட இந்த சரீரத்துடனேயே, இந்த தோற்றத்துடனேயே நீ தேவலோகம் செல்லப் போகிறாய். ஸ்லோகம் 5. ஹஸ்த பிராப்தமகம் மன்யே ஸ்வர்கம் தவ நராதிப யஸ்வம் கௌஷிகமாகம்ய சரண்யம் சரணாகதக. அடைக்கலம் கோரி கௌஷிகனாகிய என்னிடம் வந்திருக்கிறாய். பிறகு என்ன மன்னனே, ஸ்வர்க்கம் உன் கைக்குள் அகப்பட்டு விட்டதாகவே எண்ணுகிறேன். ஸ்லோகம் 6. ஏவமுக்த்வா மகா தேஜா புத்ரான் பரம தார்மிகான் வியாதி தேச மகா பிராஞ்ஞான் யஞ்ஞ சம்பார காரணாத். இவ்வாறு திருசங்குவிடம் கூறிவிட்டு பராக்கிரமசாலியான அவர் தர்மநெறி அணுவளவும் தவறாத மகாத் மேதாவியான தன் புதல்வர்களை அழைத்து யாகத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரிக்கும்படி உத்தரவிட்டார். ஸ்லோகம் 7, 8, 9. சர்வான் சிஷ்யான் சமாஹூய வாக்யமேததுவாசக சர்வான் ருஷிகணான் வத்சா ஆனயத்வம் மமாஞயா சசிஷ்ய சுக்ருதஸ்சைவ சத்விஜசு பகுஸ்ருதான் யதன்யோ வசனம் ப்ரூயான் மத்வாக்ய பலச்சோதிதக தத் சர்வமகில நோக்தம் மமாக்யேயம் அநாத்ருதம் தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா திஷோ ஜக்முஸ்ததாஞயா. எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு, குழந்தைகளே, என் ஆணை என்று சொல்லி சிஷ்யர்கள், நண்பர்கள், சாஸ்திர ஞானமுடைய ரித்விக்குகள் மற்றும் எல்லா முனிவர்களையும் அழைத்து வாருங்கள். யாரேனும் என் வார்த்தையை மதிக்காமல் இகழ்ச்சியாக பேசினால் கொஞ்சமும் தயக்கம் காட்டாமல் அதையும் என்னிடம் கூறிவிட வேண்டும். அதை கேட்டவுடன் அனைத்து திசைகளுக்கும் அவர்கள் குமாரர்களும் சிஷ்யர்களும் புறப்பட்டு சென்றார்கள். ஸ்லோகம் 10, 11. ஆஜக்முரத தேஷேப்ய சர்வேப்யோ பிரம்மவாதினக தே ச சிஷ்யா சமாகம்ய முனிஞ்ஜ்வலித தேஜசம் ஊச்சோஷ வசனம் சர்வேஷாம் பிரம்மவாதினாம் ஸ்ருத்வா தே வசனம் சர்வே சமாயாந்தே த்விஜாதயः சர்வதேசேஷு ஷாகச்சன் வர்ஜயித்வா மகோதயம். பிரம்மத்தை தரிசித்தவர்களான முனிவர்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் வரத் தொடங்கினார்கள். மிக்க பிரகாசத்துடன் விளங்கும் விஸ்வாமித்திரரின் சிஷ்யர்கள் ஒன்றாக கூடி வந்து
பிரம்மவாதினிகளாக எல்லா முனிவர்களும் கூறியதை சொன்னார்கள். விஸ்வாமித்திரர் யாகம் செய்வதற்காக தங்களை அழைக்கிறார் என்று அவர்கள் குமாரர்களும் சிஷ்யர்களும் கூறிய செய்தியை கேட்டு இரு பிறப்பாளர்களான அந்தணர்கள் அனைவரும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மகோதயர் என்ற பெயருடையவரை தவிர எல்லா நாடுகளிலிருந்தும் முனிவர்கள் வருவதற்கு இசைந்துள்ளார்கள். ஸ்லோகம் 12. வாசிஷ்டம் தச்சதம் சர்வம் क्रोधपर्याकुलाक्षरम् यदाह வசனம் சர்வம் ஸ்ருணுத்வம் முனிபுங்கவ. முனிபுங்கவரே, வசிஷ்டருடைய புதல்வர்கள் 100 கோபத்தால் கொதித்து குரல் தடுமாறியபடி சொல்லிய வார்த்தைகளை கேளுங்கள். ஸ்லோகம் 13. க்ஷத்ரியோ யாஜகோ யஸ்ய சண்டாலஸ்ய விசேஷதः கதம் சதாசி போக்தாரோ ஹவிஸ்தஸ்ய சுரர்ஷயக. ஒரு க்ஷத்ரியன் யாகம் செய்விக்கிறான், அதுவும் ஒரு சண்டால யஜமானனுக்காக. தேவர்கள் யாகசாலைக்கு வந்து சபையோர் அனைவரும் பார்த்திருக்க வேள்வியில் இடப்படும் ஹவிஸை வாங்கி உண்பார்களா? ஸ்லோகம் 14. பிராமணவா மகாத்மானோ புக்த்வா சண்டால போஜனம் கதம் ஸ்வர்கம் கமிஷ்யந்தி விஸ்வாமித்ரேன பாலிதாக. விஸ்வாமித்திரரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்தணர்களும் ஏனைய மகாத்மாக்களும் சண்டால போஜனத்தை சாப்பிட்டால் தேவலோகத்தை எவ்வாறு அடைய முடியும்? ஸ்லோகம் 15. ஏதத் வசன நைஷ்டூர்யமூச்சுகு சம்ரக்தலோச்சனாக வாசிஷ்ட முனி சார்தூல சர்வே தே சமஹோதயாக. மாமுனிவரே, வசிஷ்ட குமாரர்களும் மகோதயரும் கோபத்தால் கண்கள் சிவக்க கொடுமையான இவ்வார்த்தைகளை எரிச்சலுடன் கூறினார்கள். ஸ்லோகம் 16. தேஷாம் தத்வஜனம் ஸ்ருத்வா சர்வேஷாம் முனிபுங்கவः क्रोध संरक्त नयनः சரோஷாமிதம் அப்ரவீத். விஸ்வாமித்திரர் அவர்கள் எல்லோரும் கூறியதை கேட்டு கோபத்தால் கண்கள் சிவக்க ஆணவத்துடன் இவ்வாறு கூறினார். ஸ்லோகம் 17. ये दूषयन्त्य दुष्टं मां तपवुग्रं समास्थितं भस्मीभूता दुरात्मानो भविष्यन्ति न संशयः. குற்றமற்ற என்னை அவர்கள் குறை கூறுகிறார்கள், தீயவர்களான அவர்கள் சாம்பலாக போவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்லோகம் 18. அத்யதே கால பாஷேன நீதா வைவஸ்வதக்ஷயம் சப்த ஜாதி சதான் ஏவ மிருதபாசந்து சர்வசக. இப்போது அவர்கள் என்னுடைய காலபாசத்தால் கட்டி யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். 700 ஜென்மங்களுக்கு சவத்திற்கு வைக்கப்படும் உணவை உண்பவர்களாக இருப்பார்கள். ஸ்லோகம் 19. ஸ்வமாம்ச நியதாஹாரா முஷ்டிகா நாம நிர்குணாஹ விக்ருதாஷ விருபாஷ லோகானனுஷந்த விமான. நாய் இறைச்சியை உண்ணும் முஷ்டிகா என்னும் இரக்கமற்ற இனத்தினராக நிறம் மாறி உருவம் மாறி இகழ்ச்சிக்கு உரியவர்களாக இவ்வுலகில் திரிந்து கொண்டிருப்பார்களாக. ஸ்லோகம் 20. மகோதயஸ்ய துர்புத்திர் மாமா தூஷம் ஹ்யதூஷயதோ தூஷித சர்வலோகேஷு நிஷாந்தத்வம் கமிஷ்யதி. கெட்ட புத்தியுள்ள மகோதயன் தூற்றத்தகாத என்னை தூற்றினான், எனவே எல்லா மக்களாலும் நிந்திக்கப்படும் வேடத்தன்மையை அடைவான். ஸ்லோகம் 21. பிராணாதிபாத நிரதோ நிரனுக்ரோஷதாம் கதக தீர்காலம் மம க்ரோதாத் துர்கதிம் வர்த்தயிஷ்யதி. மனத்தில் இரக்கமே இல்லாதவனாக பிற பிராணிகளை கொல்பவனாக இருந்து என் கோபத்தின் விளைவாக நீண்ட காலத்திற்கு துன்பங்களை அனுபவிப்பான். ஸ்லோகம் 22. ஏதாவதுக்த்வா வசனம் விஸ்வாமித்ரோ மகாதபஹ விரராம மகாதேஜா ரிஷி மத்தியே மகாமுனிஹி. முனிவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது
இவ்வாறு கூறிவிட்டு மகாதவசியான விஸ்வாமித்திரர் நிறுத்தினார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 59வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.